அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு என்ன விஷயத்த நாங்க பார்க்க போறோம்னா அ பேங்கிங் ஆப்ப நாங்க எப்படி செய்றதுன்றத பற்றியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் வீடியோவா நான் உங்களுக்கு தரப்போறேன். இதில நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அது உங்களுக்கு தெரியும். இப்ப டெஸ்க்டாப்ல நான் என்ன பிசில பார்க்கக்கூடிய பைத்தன் ஆக்டிவிட்டீஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல. நான் ஆல்ரெடி இந்த பேங்க் சம்மந்தப்பட்ட இந்த கோட் தான் உங்கள்ட்ட வச்சிருக்கேன். ஸோ, இப்ப அத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ, இதில என்ன செய்யிருக்கிறேன்னா நான் கன்சோல் வெர்ஷன் நான் போட்டிருக்கிறேன். மற்ற அதோட GUI வெர்ஷன்ஸும் இதில போட்டிருக்கிறேன். இப்ப இதில நான் பாருங்க இந்த ஆல்ரெடி இந்த கோட்ஸ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா, இதில என்னென்ன ஃபீச்சர்ஸ் முதல் இந்த ஆப்ல இருக்குன்றத பத்தி நாங்கள் பார்ப்போம். அ அதுக்கு நீங்க பார்த்தீங்க தெரியும். நான் ஆல்ரெடி இந்த இத நீங்க பார்த்தீங்கன்னா, நான் இத கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஓப்பன் பண்ணிட்டு, நான் என்ன செய்றேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த கோட்ஸ நான் உங்களுக்கு பேருந்து காட்டுறேன். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு மட்டும் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல பாருங்க பேங்க் ஆப் கன்சோல் இத நான் ஓப்பன் பண்றேன். அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் ஈஸியா இருக்குன்னு விளங்கும். அ இத நீங்க பார்க்கைக்குல, இப்ப நீங்க எப்படி ரன் பண்றேன்டா பைத்தன் அடிச்சுட்டு, இப்ப நீங்க என்ன இப்ப பேங்க் அ ஆப் குடுத்து நான் டேப்ப பிரஸ் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேங்க் ஆப் கன்சோல் .py வருது. இப்ப என்டர் பண்ணேன்டா, இப்ப பாருங்கோ நான் இத மேக்ஸிமைஸ் பண்றேன். இது ஒரு கன்சோல் அப்ளிகேஷனா இருக்கிறபடியா, எங்களுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸும் காட்டுது. இதில மெனூஸ நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது, டெபாசிட் பண்ற எப்படி, வித்ட்ரா பண்ற எப்படி, பேலன்ஸ் செக் பண்ற எப்படி, டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிஸ் என்னென்ன இருக்குது என்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்ப வேணுமென்னா இந்த ப்ரோகிராம ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இதில நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் ஆனது இப்ப எங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஒரு டெம்பரரி வேரியபிள்ஸ் வச்சு தான் நான் செஞ்சிருக்கிறேன். இத ஃபைல் ஹேண்ட்லிங் ஒண்ணும் இல்ல. அதால இப்ப இப்ப நீங்க ஃபைல் ஹேண்ட்லிங் இல்லாதபடியால, நீங்க என்ன செய்யலாம்ன்னா, உங்க டேட்டாஸ பெர்மனன்ட்டா ஸ்டோர் பண்ண இயலாது. சரி. அதால இதில நான் என்ன செய்வோம்னா, ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ற ஸ்டெப்ல தான் போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப நான் என்ட சாய்ஸ்ன்னு போட்டுறேன்டா, இப்ப 1ன்னு குடுத்துட்டு, இப்ப என்டர் அக்கவுண்ட் நம்பர் இப்ப வேலிடேஷன் குடுக்கல. வேணா இப்ப ஏசிசி அண்டர்ஸ்கோர் 123 இப்படின்னு குடுக்குறேன். சரி. என்டர் அக்கவுண்ட் நேம் கேட்குது. அதில இப்ப என்ன செய்யலாம், நான் இப்ப இப்ப இந்த ஜெரோம் அப்படின்னு குடுக்குறேன். சரி. இப்ப என்ட இனிஷியல் பேலன்ஸ் குடுத்தா 1500 குடுக்குறேன். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ல இப்ப உங்களுக்கு என்ன நடந்திருக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரு அக்கவுண்ட் ஒண்ணு கிரியேட் ஆகியிருக்கு. சரி. இப்ப இப்ப இன்னும் ஒரு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா, இப்ப திருப்பி ஒருக்கா 1ன்னு குடுத்து, இப்ப என்ட அக்கவுண்ட் நம்பர் என்றத படி குடுப்போம். சரி. அதில என்ன செய்றோம், இப்ப ஏசிசி அ என்னது 234ன்னு குடுக்குறேன். இல்ல என்ட அக்கவுண்ட் நேம் இந்த பேர்ல நான் வேணுமெண்டா இப்ப குமார்ன்ற ஒரு பேர குடுப்போம். குடுத்து போட்டு என்ட இனிஷியல் பேலன்ஸ 2000 என்றத படி குடுப்போம். இப்ப நீங்க பார்த்தீங்க என்றால், நாங்கள் இப்ப ஒரு இத வேலிடேட் பண்ண என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் செக் பேலன்ஸுக்கு போவேன். என்ட சாய்ஸ் என்று குடுக்குறேன். பார்த்தீங்களானே. இப்ப பாருங்க அந்த ஃப்ளோ பாருங்க அந்த ஆப்லயே பாருங்க என்ட சாய்ஸ்ன்னு குடுத்துட்டு, என்ட அக்கவுண்ட் நம்பர் என்று கேட்டா, இப்ப நீங்க இந்த ஒரு ஆப்ப நீங்க டெவலப் பண்ணைக்க நீங்க மெயினா கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் ஃப்ளோ தான். பாருங்க முதலாவது என்ன பேலன்ஸ்ன்னு கேட்கிறேன். பாருங்க ஒரு பேங்க்ன்னு வரையக்க நான் நிறைய அக்கவுண்ட்ஸ என்ன செய்கிறோம், ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த லெவல்ல இந்த ப்ராஜெக்ட்ட நாங்கள் இங்க செஞ்சிருக்கிறோம். சரிதானே. இப்ப அதால இப்ப நாங்க என்ன செய்யலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, 400 சாரி நான் ஆல்ரெடி இது குடுக்குறேன். இப்ப என்னோட ஏசிசி இப்ப 1, 2, 3 ஆல்ரெடி அக்கவுண்ட் நம்பர் இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, பாருங்க இந்த கரண்ட் பேலன்ஸ் இஸ் 1500 இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஜெரோமோட அக்கவுண்ட். சரி. அது மாரி இப்ப நாங்கள் திருப்பி 4 குடுத்து போட்டு, இப்ப என்ன செய்வோம், அ இந்த ஆப்ல திருப்பியும் நாங்கள் ஒருக்கா இப்ப என்ன செய்வோம், ஏசிசி 234ன்னு குடுத்தா, பாருங்கோ அதுக்காக உங்களுக்கு கரண்ட் பேலன்ஸ் இஸ் 2000 இப்ப உங்களுக்கு இதில காட்டுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இந்த எப்படி இந்த ஃபீச்சர்ஸோட இருக்கிறத பத்தி இப்ப இருக்கிற நீங்க என்ன செய்யலாம், நீங்க உங்களுக்கு அறிய முடியறதா இருக்குது. சரிதானே. இப்ப இதில நீங்க பார்க்கையில, வேற வேற என்ன இதில விஷயம்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில பாருங்க நீங்க டெபாசிட் பண்ணலாம், வித்ட்ரா பண்ணலாம். மேல பேலன்ஸ் செக் அத உங்களுக்கு காட்டிட்டேன். டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி என்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் இங்க பார்த்துருக்கிறேன். வேணும்னா உங்களுக்கு அத விளங்கப்படுத்துறேன். வேணும்னா பாருங்கோ, இப்ப இன்னுமொரு விஷயத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் 4 பிரஸ் பண்ணிட்டு, அதாவது செக் பேலன்ஸ்ன்னு குடுத்துட்டு, இப்ப இல்லாத ஒரு அக்கவுண்ட் நம்பர் அடிச்சேன்டா, பாருங்க 345 இல்லாத ஒரு அக்கவுண்ட் நம்பர குடுத்தேன்னா பாருங்க, அக்கவுண்ட் நாட் ஃபவுண்ட் இப்படி ஒரு மெசேஜ் இப்ப உங்களுக்கு இதில வரும். ஸோ இந்த ஃபீச்சர் இருக்கு. ஸோ இப்ப இதையும் நீங்க இப்ப கவனிச்சு பார்த்திருப்பீங்க. இப்ப அங்க நான் இப்ப அந்த ஜெரோம் அதாவது ஏசிசி 1, 2, 3 நான் டெபாசிட் பண்ண போறேன்டா,
இப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்யணும் இப்போ நான் வந்து இப்போ டிபாசிட் பண்ணுறதுக்கான கொமாண்ட் வந்து 1 சரி இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் பார்க்கல சாரி இப்போ என்கிட்ட சாரி நான் மாறி கொடுத்துட்டேன் இதை வேணுமெண்டா நான் இப்போ வேறு இதெல்லாம் கொடுக்கணும் 3 4 5 வேணால் கொடுப்பேன் என் நேம் ஜெனி என்ற கொடுப்பேன் இனிஷியல் பேலன்ஸ் ஓகே 2500 ஓகே இப்போ பாருங்க நான் ஒரு அமௌண்ட்டை வந்து டிபாசிட் பண்ண போகிறேன்டா 200 கொடுப்பேன் சரி கொடுத்து போட்டு பாருங்க நான் ஜெரோமுக்கு தான் அக்கௌண்ட் டிபாசிட் பண்ணணும் அதை ஏசிஎஸ்சி 123 என்று கொடுத்துட்டு சரி இப்போ என்ன செய்யுங்க என்கிட்ட அமௌண்ட்டு டிபாசிட் நான் பாருங்க 3000 கொடுக்குறேன் ஆல்ரெடி ஜெரோமெண்ட் அக்கௌண்ட்டில் வந்து 1500 என்ற ஒரு இது ஒன்று இருக்குது சரி பேலன்ஸ் இருக்குது சரி இப்போ நீங்கள் பார்த்தீங்க என்றால் நாங்கள் இப்போ திருப்பி செக் பண்ணி பார்ப்போம் சரி ஜெரோமெண்ட் அந்த அக்கௌண்ட்டை என்ன செய்யணும் 400 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட் நம்பர் ஏசிசி 123 என்று கொடுத்துட்டு இப்போ என்னுடைய சாய்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 400 கொடுத்தா இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா அதையும் கரண்ட் பேலன்ஸஸ் 4500 என்று இருக்குது வேறு இல்லை இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம் இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி என்ன விஷயத்தையும் பார்ப்போம் சரி 500 கொடுப்போம் சரி இப்போ கொடுத்தா ஓகே ஸோ அதில் இங்கே இப்போ பழைய ஆப்பில் இதை மாறிட்டு திருப்பி கொடுப்போம் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிக்கு இதை போவோம் அக்கௌண்ட் நம்பர் ஏசிசி 123 என்றதை பற்றி இப்போ நாங்கள் இதில் போடுவோம் இப்போ இதில் போடேக்கில் இப்போ கடைசியாக வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு கடைசியாக நடந்த இதை மட்டும் உங்களுக்கு இல்லை காட்டியிருக்கு சரி ப்ளஸ் 3000 என்ற விஷயத்தை மட்டும்தான் இல்லை காட்டியிருக்க ஒழிய பழைய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் வந்து காட்டையில் சரி ஸோ இப்போ இதுதான் நான் இந்த ஆப்பில் இருக்கிற விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட வந்து சில கொஷின்ஸை இங்கே ரைஸ் பண்ணுறேன் அதுகளை நீங்கள் இதை ஃபிகர் அவுட் பண்ணி அதுக்குரிய சொல்யூஷனை நீங்கள் போகணும் இந்த ஆப்பில் நான் பார்க்கல நீங்கள் என்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லைங்க நான் திருப்பி நோட் ஓப்பன் பண்ணுறேன் சின்ன இஷ்யூவாக இருக்குது ஓகே இதில் நீங்கள் பார்க்கல இதில் நாங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸை இங்கே மிஸ் பண்ணுறோம்டா எங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் அது பார்க்கலாமே இருக்குது என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குன்றதை பார்க்கல அதாவே உங்கள் டாஸ்கில் என்ன இருக்குமெண்டா டிஸ்பிளே ஆல் அக்கௌண்ட்ஸ் ஓகே அதுக்கு ஒரு மெனுவை நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும் சரி இப்போ அடுத்த விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து டேட் வைஸாக வந்து அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிஸ் இல்லாமல் இருக்குது ஸோ அந்த ஃபீச்சரை எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்ப்போம் சரி டிரான்சாக்ஷன் history doesn't have dates ஸோ இப்போ டேட்ஸ் இல்லையா நீங்கள் டேட் வைஸாக அதை லிஸ்ட் பண்ணி காட்டணும் இப்போ என்னென்ன தேதியில் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் அந்த டிபாசிட்டாக விட்ரோவலாண்ட வெளியே காட்டணும் ஸோ இந்த ரெண்டும் இந்த கொன்சோல் அப்ளிகேஷனில் நீங்கள் செய்ய வேண்டிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக இருக்கும் ஸோ இப்போ இதான் வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஸோ இதுக்குரிய அந்த சோர்ஸ் கோடை நான் வந்து காட்டுறேன் ஆனால் வந்து நான் ஆக இன் டீட்டெயிலாக போகல இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் சரி இப்போ 6 கொடுத்தோன்னா அது எக்ஸிட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்கிறேன் வேணுமெண்டா இதான் பேங்க் ஆப் கொன்சோல் நான் விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ என்ன செய்யணும் கோட் டாட் அந்த கொடுத்தேன்னா அந்த ஃபோல்டரில் இருக்கிற விஷயங்கள்லாம் ஓப்பன் ஆகும் ஸோ இதை வந்து நான் இந்த கோடை உங்களுக்கு மேலோட்ட மட்டும் காட்டுறேன் இந்த கோடு உங்களுக்கு தரலாம் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணியும் செய்யலாம் இல்லை வந்துட்டு இந்த இதான் இந்த பேங்கிங் ஆப்புக்குரிய அந்த கோடிங்காக இருக்குது நீங்கள் ஆல்ரெடி தெரியும் இந்த இதை வந்து நான் நல்ல ஒரு ப்ராப்பரான வேயில் செஞ்சுருக்கேன் இல்லை அதாவது டிக்ஷனரிஸை பாவிச்சு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் அந்த கன்செப்ட்ஸில் வந்து இதில் நாங்கள் செஞ்சுருக்கோம் அது ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங் கன்செப்ட்ஸில் சரி ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இதை ஜூம் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணுறேன் இல்லை பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பார்க்க தெரியும் இதில் வந்து உங்களுக்கு ஒரு மினி பேங்கிங் ஆப்ன்ற ஒரு விஷயம் போட்டிருக்கேன்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கு மற்ற வந்து இப்போ அக்கௌண்ட்ஸ் என்ன நீங்கள் சேவ் பண்ணுற எல்லா அக்கௌண்ட்ஸுமே ஒரு குளோபலாக இருக்கும் அப்போ தான் மற்ற ஃபங்க்ஷன்ஸ் இந்த அக்சஸ் பண்ணும் பார்த்தீங்க ஸோ இந்த கோடை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுக்கொண்டு உங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் செஞ்சு கொண்டு போகலாம் சரி பாருங்க இப்போ இது வந்து இல்லை இது நல்ல வெல் ஸ்ட்ரக்சர் கோடாக இருக்குது
பாருங்க அக்கவுண்ட்ட கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஃபங்ஷன் பாருங்க எவ்வளோ ஃபங்ஷன் அதாவது 7வது லைன்ல நீங்க வேணா இப்படி பார்க்கலாம். நீங்க சுருக்கினீங்கன்னா 7வது லைன்லேருந்து என்ன இப்ப உங்களுக்கு 31 லைன் அதாவது அது மட்டும் உங்களுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுறதுக்குரிய அந்த இத வந்து காட்டுது. அந்த 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 இத வந்து காட்டுது. அது மாரி இப்ப டிபாசிட் பண்றதுக்கான அந்த லாஜிக்க வந்து இந்த ஃபங்ஷனுக்கு எழுதியிருக்கிறேன். சரிதானே? ஸோ இப்ப இதுல வந்து டிபாசிட் மணின்னு குடுத்து போட்டு பார்த்தீங்களா? அந்த அந்த கோட் வந்து உங்களுக்கு 33லேருந்து இப்ப 52 லைன் மட்டும் அதுக்குரிய லாஜிக் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுது. மற்ற இது மாரி வித்ட்ரா பண்றதுக்கும் இன்னொரு ஃபங்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? டெஃப்ன்னு குடுத்துட்டு வித்ட்ரா என்ற என்ற குடுத்து போட்டு நான் இங்க குடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்குரிய அந்த இதுவும் இருக்கு. பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் எல்லாம் வந்து எப்படி டிக்ஷனரிய ஹேண்டில் பண்ற விஷயம் இருக்கு. அது மாரி இப்ப செக் பேலன்ஸ்ன்றதுக்கு வந்து நான் இப்ப இதுல கோடிங் இருக்கு. அது மாரி இப்ப டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிய நீங்க பார்க்கறதுக்கும் இங்க கோடிங் இருக்கு. நீங்க நான் டாஸ்கின் படி இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிய அவன் டேட் வைஸா உங்களுக்கு காட்டிச்சிடும். அப்படின்னா அந்த ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து இங்க தான் வரும். அது மாரி இப்ப இன்னும் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்டிருப்பேன். இப்ப இதுல வந்து உங்களுக்கு இப்ப டிஸ்ப்ளே ஆல் அக்கவுண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன? அத அத ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஃபங்ஷனும் இங்க இல்ல. அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா, புதுசா ஒரு ஃபங்ஷன் எழுதி அத அந்த டீட்டெயில்ஸ்ல நீங்க காட்ட வேண்டிய மாரி தேவைகள் இருக்கும். அதோட வந்து இந்த மெனுவையும் வந்து மாத்த இப்ப பார்த்தீங்கன்னா, இதான் அந்த மெயின் மெனுக்குரிய இந்த கோடிங்கா இருக்கு பார்த்தீங்களா? இப்ப நான் வந்து இதுல வந்து என்னோட வைல் லூப்புக்குள்ள அந்த மெனுவையும் கிரியேட் பண்ணி போட்டு, இதுல பார்த்தீங்கன்னா, சாய்ஸஸுக்கு இஃப் எல்ஸ்ன்னு பாய்ச்சிக்கலாம். நீங்க வேணா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸும் பாய்க்கலாம். குடுத்து போட்டு, இப்ப இந்த இது பிரச்சனை இல்ல. நீங்க வந்து இப்ப இஃப் நேம் மெயின் அப்படின்ற இஷ்யூல இருக்க இப்ப இப்படி இருக்கபடியா, அந்த மெயின் மெனு ஃபங்ஷன கால் பண்ண அப்புறம் அதுக்குள்ள வந்து நாங்க என்ன செய்றோம்னா, ஒவ்வொரு சாய்ஸுக்கு ஏத்த மாரி மற்ற ஃபங்ஷன்ஸ்ல வந்து நீங்க கால் பண்ணி இந்த கோடிங்க எழுதிக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இதில இருக்கிற லாஜிக்கா இருக்குது. சரிதானே? ஸோ இந்த கோடிங் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கான நான் உங்களுக்கு மேலோட்டமா விளங்கப்படுத்தியிருக்கிறேன். ஸோ இப்ப இப்ப இத வச்சு நீங்க உங்களோட அசைன்மென்ட்ஸ செய்யலாம். தேங்க் யூ.